la! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்தம் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எல்லா பணிகளும் நிறுத்த போகிறோம். அடுத்த மாதம் 16ஆம் தேதி உள்ள இந்த புது ப்ராஜெக்ட் எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தயாரிப்பாளர்கள் பல நாட்களாக தங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய அந்த குமுறல்கள் தான் இந்த வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் நடந்துச்சு? என்ன பிரச்சனை சார்? அதாவது நீங்கள் எல்லா தொழிலும் பார்த்தா முதலாளிகள் நல்லா இருப்பாங்க. முதலாளி நல்லா இருந்தால் தொழிலாளியும் நல்லா இருப்பாங்க. இது எல்லா தொழிலுக்கும் உரிய விதி. ஆனால் அந்த சினிமாவில் மட்டுமே பணம் முதலீடு செய்கிற முதலாளி மிக மிக சிரமத்தில் இருக்காங்க. ஒரு 10% ப்ரொடியூசர் தவிர மற்றெல்லாம் லாஸ் ஆகுறாங்க, அவமானப்படுறாங்க, அவ்வளோ சிரமப்படுறாங்க. பல பிரச்சனைகள் செயற்கையாக உருவாகுது. இயற்கையாக இருந்தால் பரவாயில்ல, செயற்கையாக உருவாகுது. செலவினங்கள் மிக அதிகமாக பண்ணுறாங்க. ஒரு படம் எடுக்க ஒரு பட்ஜெட் போட்டால் அதை விட 1 மடங்கு 2 மடங்கு கூட ஆக்குறாங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிற செலவினங்கள் நீங்கள் சொல்லும் போது இந்த நடிகர்களுடைய சம்பளம் இதுதான் படத்தோட பட்ஜெட்லேயே அதிகமாக எடுத்துக்கிறது சம்பளம் தான் சொல்கிறாங்க. அவ்வளோ சம்பளம். நீங்கள் ஆந்திராவிலாம் பார்த்தா டோட்டல் ஒரு படம் தயாரிப்பு செலவில் 25 to 30% தான் சம்பளம் இருக்கும். இந்தியாவில் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. சார், சம்பளம் அதிகமாக இருக்குல்ல சார், இதுக்கு காரணமும் தயாரிப்பாளர்கள் தானே. நடிகர்கள் எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்களோ அதை கொடுத்து நான் ஒத்துக்கிறேன். நடிகர்கள் கேட்கலாம் எவ்வளோன்னு, அவங்க இஷ்டம். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளின் விலையை அவன் என்னன்னு சொல்லலாம். நமக்கு அது ஆகுமா, நமக்கு அதனால் பலன், இந்த விலை கொடுத்து வாங்கினா பலன் உண்டான்னு வாங்குறவன் யோசிக்கணும். அதுபோல் நடிகர்கள் அவங்க என்ன வேணா சொல்லலாம், நான் அவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம தயாரிப்பாளர்கள் இந்த சம்பளம் கொடுத்தா, ஹீரோவுக்கு இவ்வளோ கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினி போடணும், ஹீரோயினிக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதுக்கேற்ற வில்லனை போடணும், அதுக்கேற்ற காமெடி, அந்த ஹீரோ லெவலுக்கு ஹீரோயினி வில்லன் எல்லாம் போட்டால் இவங்க சம்பளம் என்ன ஆகும்? அப்போது டைரக்டர் என்ன லெவலில் கொண்டு போய் செலவு நிறுத்துவார்? முதல்ல ஒரு 50 கோடி பட்ஜெட் போட்டால் 50 கோடியில் நிற்குதா? 70 கோடி 80 கோடி நாக்கிறாங்க. ஆக இதெல்லாம் ப்ரொடியூசர் ஒரு கணக்கு போட்டு அந்த சம்பளம் நம்ம கொடுக்க முடியும், அதனால் நமக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்குதுன்னா ஒத்துக்கிட்டு பண்ணணும். இல்லைன்னா விட்டுடணும். நம்ம அவங்கள குறை சொல்லி போகிறோம். நான் கூட முன்னால் நடிகர்களை குறை சொன்னேன். ஆனால் இப்போ நான் அதை நிறுத்திட்டேன். ஏன்னா நம்ம தானே போகிறோம், நம்ம தான் தேடி போகிறோம். இப்போ என்ன காரணம்னா, இப்போ பாருங்கள், டாடான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வெற்றி உண்மை. அதுக்கு யார் காரணம்? இயக்குனர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். டைரக்டர் கேட்குறதெல்லாம் ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. 2 பேரும். ஹீரோவை முதல் படம் இருக்குது, ஒரு களிமண் கொடுத்து அது ப்ரொடியூசர் ஒரு நல்ல பொம்மையை, அருமையான பொம்மையை செய்து முடிச்சிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல் படம் சக்ஸஸாக இருந்தால ஹீரோவுக்கு சக்ஸஸ். இப்போ அந்த டைரக்டரை யார் தேடி போகிறா? ப்ரொடியூசரை யார் தேடி வர்றா? ஆனால் நடிகரை தேடி போகிறாங்க. இப்போ நான் குறிப்பாக அந்த தம்பியை குறை சொல்லணும்னு இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அவர் கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்குறாராம். அவங்க கேட்கட்டும், ஆனால் நம்ம கொடுக்கலாமா? அந்த வியாபாரம் இருக்கா? நீ இன்னைக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டு படம் முடியும் போது ரிலீஸுக்கு வேதனைப்படுறீங்க, துடிக்கிறீங்க, தாங்கி பிடிக்க ஆள் கிடையாது. அதே போல் இந்த ரீசன்ட் டைம்ஸில் இருந்தக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ப்ரொமோஷனுக்கு நடிகர்கள் வரமாட்டாங்க. இல்லை, இப்போ இதுவும் காரணமாக சொல்கிறாங்க. வரணும். உங்களுக்கு படத்தை முடிக்கிறவங்க இது ஒரு அரை கால் ஷீட். ப்ரொமோஷன் என்பது ஒரு அரை கால் ஷீட். ஆனால் ஒன்று, இதை மறுக்கிற வரமாட்டேன்னு சொல்கிற ஹீரோ ஹீரோயினி அவாய்ட் பண்ணும். மற்றவங்க அதை பண்ண மாட்டாங்க. அது ப்ரொடியூசர்கிட்ட ஒற்றுமை கிடையாது. நீ உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஜித்தும் ஆகட்டும், நயன்தாராவாகட்டும், அவங்க ப்ரொமோஷன்ஸுக்கு வரல. அஜித்தை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. முதல்ல வரமாட்டார், எல்லாருக்கும் தெரியும். அஜித் வரமாட்டார், தெரிஞ்சு தானே பண்ணுறோம். இப்போ விஜய் அவர் நடிக்கிற படத்துக்கு போகிறார், ரஜினி சார் அவர் படத்துக்கு போகிறார், மற்ற ஹீரோஸ் அவங்க படத்துக்கெல்லாம் போகிறாங்க. இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், அவர் பிரின்சிபலாக வச்சுக்கிட்டார். ப்ரொமோஷனுக்கோ ஆடியோ ஃபங்க்ஷன் போகிறதில்லைன்னு.
நயன்தாரா அவங்க எடுக்கிற படத்துக்கு போவாங்க, ஆனால் அவங்க நடிக்கிற படத்துக்கு போக மாட்டாங்க. அது ஒரு பக்கா அக்மார்க் சுயநலம். அதனால் ப்ரொடியூசர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பாக ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கணும். ஒரு ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு இருக்கிறதுலேயே அதிகமான கஷ்டம் யாருக்குன்னா ப்ரொடியூசர்ஸ். அதே போல் இப்போது நடிகர் தனுஷை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, இவர் வந்து நிறையா ப்ரொடியூசர் வந்து அட்வான்ஸ் வாங்கிடுறாரு, போய் கால் ஷீட் கேட்கும் போது வந்து 2 வருஷம் கழிச்சு வாங்க, 3 வருஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்கிறாரு. இதனால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கலந்து ஆலோசிக்காமல் அடுத்த படத்தை யாரும் அவருக்கு புக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல தனுஷ் யாருக்கிட்ட எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கினாரு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கேப்டன் மில்லர்னு ஒரு படம் நடித்தார். அவர் 3 படம் நடித்தார். தானுவுக்கு ஒரு 3 படம் நடித்தார். அந்த கேப்டன் மில்லர் ஷூட்டிங் நடத்தி பாதி முடிஞ்ச உடனே அதை பிரேக் பண்ணிட்டு ஹிந்தி படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டார். அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இங்கே ப்ரொடியூசர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். எல்லா ஆர்டிஸ்ட் கால் ஷீட்டும் காலி. இப்போ வட்டிக்கு வாங்குகிற பணம் யார் வட்டி கட்டுவா? இந்த படத்தை முடிச்சுட்டு தான் போயிருக்கணும். ஆக தனுஷ் அதை கேள்விப்பட்டேன். அவர் படம் எடுத்தார். அவர் என்னென்னா, அவரும் ஒரு ப்ரொடியூசர், அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர். ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், தனுஷ் 3 படமோ 4 படமோ எடுத்தார், லாஸ், கடன் ஆகிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, 2 ப்ரொடியூசர்கிட்ட நான் உங்களுக்கு படம் பண்ணித்தரேன், என் கடனை அடைச்சிருங்க அப்படின்னு ஒரு 3 படம் நடித்து இவர் பட்ட கடனை அடைச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போது ஹீரோக்கள் சக்ஸஸ் ஆகும்போது பிறர் படங்கள் நடிக்கும்போது நாம் எடுக்கலாமே, லாபம் சம்பாதிக்கலாமே, அவன் சம்பாதிக்கிறான்னு ஆரம்பித்து இவங்க லாஸ் ஆன பிறகு தான் அந்த கஷ்டம் தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நல்லா வந்தார், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார். படம் அவர் சொந்தமாக எடுக்கணும்னு ஒரு நண்பனுக்காக ஈடுபட்டார். லாஸ். ஒரு ரிலீஸ் போது அழுதார். இப்போ படம் எடுக்கிறத விட்டார். விஜய் சேதுபதி 2 படமோ 3 படமோ எடுத்தார், லாஸ். அதை இப்போ படம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் போகிறார், நடிக்கிறார். எல்லாரும் நம்ம கருணாஸ் ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சு, இன்னொரு படம் எடுத்தார், பெரிய கஷ்டப்பட்டார். நடிகர்களுக்கே இந்த கருப்பு, கஞ்சா கருப்பு காமெடி அப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சார். வேல்முருகன் போர்வெல்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். ஒரு படம் பண்ணி அவர் பட்ட பாடு இருக்க. ஆக நடிக்கிற போது உங்களுக்கு இருக்கிற சுகம் படம் எடுக்கிற போது அது சோகமாக மாறும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இப்போ வர வர நடிகர்கள் அதை தாண்டி டெக்னீஷியன்ஸோட அந்த சம்பளம்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. தப்பாக ஆகிப்போச்சு. அது காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம் ஒன்லி தேட்டரிகள் இருந்தது, தமிழ்நாடு தேட்டரிகள். அப்புறம் ஓவர்சீஸ்னு வந்தது. ஒரு குறிப்பிட்ட வருவாய், இவ்வளோ தான் வியாபாரம்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு சேட்டலைட் வந்தது. அப்போது ஒரு சம்பளம் ஏறிச்சு. அதுக்கு பின்னால் என்னென்னா ஓடிடி, டிஜிட்டல், ஹிந்தி மார்க்கெட். ஹிந்தியில் நிறைய படத்தை டப் பண்ணி விடுறாங்க. ஓடிடி இதெல்லாம் ஏறின உடனே என்னாச்சு, கோடிக்கு போயிட்டான். எடுத்த உடனே கோடி. ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த முதல் படத்தில் ஒரு 5-10 லட்சம் வாங்கியிருப்பாங்க. ப்ரொடியூசர் இஷ்டப்பட்டு கொடுத்துருப்பாரு. அந்த படம் யாரால் வெற்றி பெற்றதுலாம் கணக்கு கிடையாது, டைரக்டரால் வெற்றி பெறுது. ஆனால் யாருக்கு லாபம் அதிகமானா ஹீரோக்கு தான், ஹீரோயினிக்கு தான். அதனால் அவங்க ஒரு கணக்கு இல்லாமல் எடுத்த உடனே கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி ஆக்கிறாங்க. நடிகர்கள் லட்சத்திலே இல்லை, எல்லாம் கோடிக்கு போயிடுச்சு. இப்போ அறிமுக ஹீரோவாக இருந்தாலே ஒரு படம் நீங்கள் சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அது க்ரோர்ஸில் மாறிடுது. அதை தாண்டி சம்பளத்தை தாண்டி கூட வர ஒரு 10, 15, 16 பேர் அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டு வராங்க, கேரவன் கேட்குறாங்க, பவுன்சர்ஸ் கேட்குறாங்க. இப்போ இவங்க எந்த ஹோட்டலில் ரூம் போகிறாங்களோ அதே ஹோட்டலில் தான் வந்து அந்த கூட வர அசிஸ்டன்ஸுக்கும் வந்து ரூம் போகிறாங்க. நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் பேசியிருக்கேன், வருத்தத்தை தெரிவிச்சிருக்கேன். அதாவது இந்தியிலேருந்து சில நடிகர்களை கூப்பிட்றாங்க. அது நம்ம ஆளுங்க பண்ணுற, தமிழாக நடிகை இல்லை. தமிழில் கிடைக்கலன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இருக்காங்க. ஆனால் ஹிந்தியிலேருந்து தேடுறீங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்போதே பவுன்சர் ஏர்போர்ட் வரைக்கும். அதுக்கு ப்ரொடியூசர் பணம் கொடுக்கணும். அங்கேருந்து சென்னை வந்த பிறகு சென்னையிலேருந்து கூப்பிட்டு வர்றது. அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல், அவங்க கூட 7 அசிஸ்டண்ட், ஏர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் மேன்,
காஸ்டியூமர், அசிஸ்டண்ட், இப்படி இவங்களுக்கு 3 ஸ்டார் ஹோட்டல். என்ன நியாயம்? அது இங்கே இருக்கிற ஒரு ஹீரோயினை போட்டோம்னா ஏன் அழகு இல்லையா, நடிப்பு இல்லையா? பிரமாதமாக நடிகர்லாம் தமிழில் இருக்காங்க, தெலுங்கில் இருக்காங்க. இதை விட்டுட்டு ஹிந்திக்கு போகிறது யார்? டைரக்டர்ஸ். அதை ஒத்துக்கிறது யார்? ப்ரொடியூசர். அப்போ அந்த கஷ்டத்தை நீ பட்டு தான் ஆகணும். இதையெல்லாம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆரம்பத்திலேயே கட்டுப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு ஈடுபடல. ஆனால் இப்போ இந்த அறிவிச்சிருக்க வந்திருக்காங்க, வரவேற்கிறேன். இப்போது வந்தாங்களே, வந்து இப்போது சக்ஸஸ் பண்ணணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண்ணணும். ஆனால் இப்போவே இவங்க 4 சங்கங்கள் ஒன்று சேர்த்து ஒரு எங்கள் சங்கத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கம் பவர்ஃபுல். 50 வருஷம் ஆச்சு. 83 ஆரம்பித்து தமிழ் திரையுலக பல சாதனைகளை படைச்சது. இப்போ நான் தலைவரான பிறகு ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஒத்து, ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் விநியோகஸ்தர் நல்லா இருக்க முடியும் என்பதாலே பல விஷயத்தில் நான் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒத்து போகிறேன். ஆனால் இப்போ என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க? என் சங்கத்தை அவாய்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் அந்த ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங்கில் நீங்கள் இல்லை, கூப்பிடவே இல்லை. தெரியல. நான் நேற்று பத்திரிகை பார்த்து படித்தேன். ரொம்ப தவறான விஷயம். நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, இது வந்து ரெட் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறீங்க, அதுவே வந்து இல்லீகல். யாரையும் வந்து இந்த நடிகரை வந்து தயாரிப்பாளர் கூட பிரச்சனை இருக்குது, இவரை நீங்கள் புக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே வந்து நீங்கள் இல்லீகல், அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இல்லீகல்ன்றது வேற. நீங்கள் அட்வான்ஸை வாங்கிட்டு நடிகமான தேதியை 6 மாதம் தள்ளி போகிறது, 1 மாதம் தள்ளி போடலாம். அந்த அட்வான்ஸே இவங்க வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்குறோம். கார்த்திக் வந்து ஒரு நியாயமான தம்பி. அங்கே இருக்கிற நடிகர்கள் பூச்சி முருகன், நம்ம கருணாஸ், நாசர் எல்லாருமே ஒரு நியாயமானவங்க, ப்ரொடியூசர் கஷ்டம் தெரிஞ்சவங்க தான். ஆனால் பல நடிகர்கள் பண்ணுற அட்டகாசம், அட்டூழியம் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் கூப்பிட்டு பேசி சரி பண்ணணும். நடிகர் சங்கம் கவுன்சிலோட பேசணும். ப்ரொடியூசர் பிரச்சனையை தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர்கள் பிரச்சனையும் நடிகர் சங்கமும் இணைந்து உட்கார்ந்து பேசணும். அது விட்டு கொடுக்க மனப்பான்மையோடு பேசினா சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா நடிகர்கள் மெயின், அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போது இந்த ஸ்ட்ரைக் அறிவிச்சது என்பது எனக்கு சரியாக படலை. கண்டிப்பாக இது பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சமாளிப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணுற சின்ன சின்ன தயாரிப்பு, ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணுறவங்க, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அவதிப்படப்படுறவர்களாம் அவங்க தான். அது ஏதோ அக்டோபர் வரைக்கும் நடத்திக்கலாம் ஷூட்டிங்கை, நவம்பர் 1 இதை எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் ஒத்து போக போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ நடிகர்கள் அகெயின்ஸ்டாக அதை பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா தவறுகள் இருக்குது, ப்ரொடியூசர்ஸுக்கு வேதனை கொடுமைகள் இருக்குது. அதை நடிகர் சங்கத்தோடு உட்கார்ந்து ஒரு 4 மீட்டிங் போட்டு சரி வரலை, அவங்க அதை சரி பண்ணலைன்னா அப்போ அறிவிக்கலாம். இல்லை, அதுக்கு காரணமும் ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரொடியூசரே அதுக்கு காரணம் தானே சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி சம்பள உயர்வுலேருந்து எல்லாத்தையும் ஏற்றி ரைட்டு. அதுக்காக வேண்டிய ப்ரொடியூசரை கவுத்து குமாங்குத்து குத்துவீங்களா? ப்ரொடியூசர் காரணம் உண்மை. அதுக்காக எவ்வளோதான் குனிய குத்துறது? ஒரு தர்மம், நியாயம் வேணும். அதே போல் சிறு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான்ப்பா சினிமா நல்லா இருக்கும். இப்போது ப்ரொடியூசர் ஒரு படம் முதலீடு பண்ணுறான் 5 கோடி, படம் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணால் அதில் லாபம் வந்ததுன்னா திருப்பி அவன் படம் தான் எடுப்பான், வேறு எதுலேயும் முதலீடு பண்ண மாட்டான். இப்போ நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் சம்பளம் வாங்குறாங்க, அவங்க எதில் முதலீடு பண்ணுறாங்க? அந்த பொண்ணு பூரா சொத்தா சுகமாக இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, அது ரைட், அவங்க வேலை பார்க்குறாங்க, கிடைக்கிட்டோம். அதனால் இந்த பணத்தை திருப்பி இந்த தொழிலே போடுகிற முதலாளி நல்லா இருந்தால் தானே அடுத்து படம் எடுப்பாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் நடிகர் சங்கம் இப்போ ஒரு விஷயத்தில் தான் நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். இந்த ஸ்ட்ரைக்குலாம் இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்கணும். ஒரு முறை விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணத்தை குறைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பித்து 4 மாதம் தொழிலாளிங்க பட்டாங்க பாரு கஷ்டம். நடிகர் சங்கத்திலேயே துணை நடிகர்கள் ஒரு 3000-5000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஷூட்டிங் நடந்த குரூப்பு கூப்பிட்டா தான் வேலை. ஒரு நாளைக்கு 500-1000 இல்லைன்னா அங்கே வீட்டில் அனுப்பிடுயாது. அதை போல் பெப்சி தொழிலாளர்கள் 30,000 பேர் இருக்காங்க, அதை துணையாக ஒரு 20,000 பேர் இருக்காங்க. அவங்க கதி என்ன? இப்போ ஒரு 2 மாதம் தள்ளி போகுதுன்னு வச்சுக்க, எதோ எல்லாரும் பிடிவாதமாக இருந்தது.
அந்த வருத்தத்தில் சொல்கிறேன். எனக்கு கடைசி கட்டம் சரியாக வரல, நடிகர் சங்கம் பேசல, அவங்க பிடிவாதமாக இருக்காங்கன்னா அப்போ யோசித்து பண்ணலாம். இதை வந்து அறிவிச்சிட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அப்புறம் விஷால் பண்ணார் இல்லையா, அதில் கியூபு அப்போ வந்து 8000 என்னமோ வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு கியூபுக்கு. அது அதிகம் சொல்லி தான் ஸ்ட்ரைக்கே பண்ணது. பிறகு 4 மாதம்லாம் வாபஸ். பிறகு கியூப் என்ன தெரியுமா, 12,000 ஆயிடுச்சு. 4 மாதம் வேலை நிறுத்தம் பண்ணி எல்லாரும் பட்டினி போட்ட பிறகு 1000 கூட குறையல, 12,000 ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் அப்புறம் எதுக்கு ஸ்ட்ரைக்? ஆனால் இது அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு கட்டுப்பாடாக இருந்து இரு தரப்பும் பேசி விட்டு கொடுக்கணும். ப்ரொடியூசர் விட்டு கொடுக்க ஒன்றும் இல்லை, அவங்க தான் அவஸ்தைப்படுறாங்க. நடிகர் சங்கத்தில் பேட்டா சிஸ்டம் அதிகம், டிரைவர் பேட்டா, டீசல் பெட்ரோல் பேட்டா, அப்புறம் அசிஸ்டன்ட் பேட்டா, கேரவான். நடிகர் சில பேர் வந்து ஓனா கேரவானே கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களே சார். பெரிய பெரிய கொண்டு வரட்டேன், நல்லது. கேரளாவில் மம்முட்டி இருக்கார்ல, அவர் சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசர்கிட்ட பணமே ஆக மாட்டார். அந்த டீசல் முதல் கொண்டு அவரே போட்டுருவார். அப்படி நம்ம நடிகர்கள் ஒரு உதவி பண்ணலாம். ஏன்னா பணம் இருக்குது, ஒரு 50 லட்சம் போட்டால் அவங்களுக்கு வசதியாக ஒரு கேரவான் அழகாக பண்ணிக்கிட்டு வாங்குகிற சம்பளத்திலேயே அதை மெயின்டைன் பண்ணலாம். பண்ண பெரிய உதவி, ப்ரொடியூசருக்கு உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு குற்றச்சாட்டுனா, பெரிய நடிகர்கள் இருக்காங்க, இப்போ விஜய், அஜித், இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இப்போ அவங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் வைக்கும் போது ப்ரொடியூசர்ஸ் பண்ணி தராங்க. அதை பார்த்துட்டு அதே போல் இருக்கக்கூடிய இந்த வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் என்ன எங்களுக்கும் அதே அளவுக்கு வேணும்னு கேட்குறது. சின்ன நடிகர்கள்லாம் இப்போ கேட்குறாங்க, உள்ள சீட்டாடுறாங்க. கேரவானுக்குள்ள குரூப்பாக உட்காந்து சீட்டாடுறாங்க. என் ப்ரொடியூசர் பணம் எவ்வளோ பாழாக போகுது தெரியுமா? அதில் தண்ணி அடிக்கிறவங்களை பார்த்தேன். அதனால் கேரவான் அவுட்டோருக்கு தேவை. நம்ம ஹீரோவுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும், அங்கே தேவை. ஸ்டுடியோக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்போதே கேரவான் கேட்குறேன். ஏவிஎம்மில் ரூம் இருக்குது, ஆனால் கேரவான் இப்போ அது ஒரு நாகரிகமாக போயிடுச்சு. ப்ரொடியூசருக்கு எவ்வளோ செலவு ஏறுது. அதனால் இது வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, நடிகர் சங்கம் நடிகருடைய சில ப்ரொடியூசர் கவுன்சில் கோரிக்கைகளை ஒரு நல்ல மனசோடு சிந்தித்து பார்த்து சில ப்ரொடியூசரை கட்டுப்படுத்தணும். சில நடிகர்களை, சில நடிகர்கள் அக்கிரமம் பண்ணுறாங்க, உண்மை. எல்லாரும் இல்லை, ஒரு 40%, 60% பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஹீரோவும் சரி, மற்ற எல்லா நடிகர்களும் ப்ரொடியூசரோட டைரக்டரோட நல்ல ஒத்துழைப்போடு இருக்காங்க. அவங்களெல்லாம் கை ஊப்பி வணங்குறேன். மீதி பேர் திமிர் பிடிச்சி ஆடுறாங்க இல்லையா, ப்ரொடியூசரை கவுக்குறாங்க இல்லையா, அவங்கள நடிகர் சங்கம் கண்டிக்கணும். ப்ரொடியூசர் கவுன்சிலில் பாதிக்கப்பட்ட ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு தாய் வீடு ப்ரொடியூசர் கவுன்சில். அவங்க நடிகர் சங்கத்தோடு பேசி தான் 2 தரப்பும் முடிவு பண்ணணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி சிந்திக்கணும், பேசட்டும். பேசிட்டு அதுக்கப்புறம் முடியலைன்னா ஸ்ட்ரைக் அறிவிக்கலாம். அதே போல் சிறு படங்கள், நிறைய படம் வந்து தேட்டர் கிடைக்காம வந்து தேக்க நிலையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை வந்து அந்த படங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி ஏதாச்சும் அந்த படம் தேட்டர் கிடைச்சி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல படங்களும் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாமல் தேட்டர் கிடைக்காம இருக்கான்னு ஒரு இப்போ தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்களே சார். இப்போது இந்தியன் 2 ரிலீஸ் ஆச்சா, அதுக்காக ஒரு சில படங்கள் 2 வாரம் முன்னால் போடல, அதுக்கப்புறம் 2 வாரம் போடல. அந்த படம் தேட்டரு 600-700 தேட்டரு. அதுக்கு பிறகு ராயன் படம் அது வருதுன்னு சின்ன படங்கள் தள்ளி போச்சு. இப்போ ராயனும் இந்த வாரத்தோட முடியுது. இப்போ இன்னும் 3-4 வாரத்துக்கு தேட்டருக்கு காலி. நாளைக்கு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒட்டும் சின்ன சின்ன படங்கள் தான். அது வந்து இப்போது நம்ம தனுஷ் படம் ராயன் வந்தது, அதுக்கு 500 தேட்டர் 1000 எடுக்கிறதில்ல, ஒரு 300 தேட்டர் 400 தேட்டர், மொத்தம் 900 தேட்டர் இருக்குது. 940 1000க்குள்ளே இருக்குது. இது ஒரு 500 போச்சுன்னா மீதி இருக்க, அதில் பண்ணலாமே. இடையில வாரத்தில் எல்லா நாளும் பெரிய படம் வர்றதில்ல, இடையில நிறைய கேப் இருக்குது, அதில் போடலாம். சரி, இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கேன் சார். இப்போ தமிழ் சினிமா கம்பேர் பண்ணும்போது சமீப காலமாக நம்ம எல்லாமே உற்று நோக்கி இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலவுது. என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க, பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி வந்துட்டு சூப்பர். ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ் சினிமா கம்பேர் பண்ணி மலையாள சினிமா அற்புதம். அவங்க வந்து ரியலிஸ்டிக்காக கதைக்காக படம் எடுக்கிறாங்க. ஆர்டிஸ்டுக்கு பெரிய அளவில் சம்பளமும் கிடையாது,
கம்பேர் பண்ணும்போது தமிழ் சினிமா மிஞ்சி மிஞ்சி போனால் 3 கோடி தான் மம்முட்டியும் மோகன்லாலுக்கு, அதான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே கிடையாது. இங்கே வந்து 100 கோடி 200 கோடி அது அவங்கவுங்க இஷ்டம், அதில் நம்ம தலையிடலை. அந்த படங்கள் அது இல்லாமல் புதுமுகங்களை வச்சு எடுக்கிற படமே மஞ்சுமால் பாய்ஸ். மஞ்சுமால் பாய்ஸா? ஆமாம் சார், மஞ்சுமால் பாய்ஸ். யார் ஹீரோ, யார் நடிகர் தெரியாது, ஆனால் சூப்பர் எல்லா மொழியிலையும். அப்புறம் கோட்ஸ் ஸ்டோரி, அப்புறம் பிரேமியா, ஆவேசம்னு ஒரு படம் வந்துச்சு, பகத் பாசில் அவர் நடித்தது. பிரமாதமாக எடுக்கிறாங்க, நேச்சுரல் இயற்கையாக எடுக்கிறாங்க. இதில் வந்து ஹீரோவுக்காகவே செயற்கையாக செலவினங்கள் பண்ணி கோடிக்கணக்காக அழிக்கிறாங்க. அதனால தான் இங்கே பட்ஜெட் ஓவர். அதனால் டைரக்டர்கள் கொஞ்சம் மனசு வச்சு ப்ரொடியூசருக்கு பெரிய உதவியாக இருக்கும். டைரக்டர்கள் மனசு வச்சா ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து தான் ஹீரோலாம். ஹீரோக்கே வாழ்வு தர்றது டைரக்டர் தான். அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த ஸ்ட்ரைக்கு அறிவிச்சிட்டாங்க, அறிவிச்சா கூட ஒன்றும் தப்பு இல்லை. நடிகர் சங்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிற பிரச்சனைகளை பேசணும். நடிகர் சங்கமும் நல்ல மனசோட ப்ரொடியூசர் கஷ்டம் அறிந்து அதையெல்லாம் பார்க்கணும். பார்த்து பிரச்சனையை தீர்த்துட்டு இந்த ஸ்ட்ரைக் இல்லாமல் தொழிலாளர்கள் ஏழைகள் பாதிக்கூடாது. அதான் எனக்கு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் பாதிக்கூடாது. பெரியவங்க எப்படியோ சமாளிச்சுக்குவாங்க, பெரியவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காது. இப்போது ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்குகிற நடிகர் இருக்கார், அவர் ஒரு 5 மாதம் 1 வருஷம் கூட சமாளிச்சுக்கலாம். தினமும் 1000 வாங்குகிற துணை நடிகர்கள் கதி என்ன? 500 வாங்குறவங்க வேலை இல்லாமல். அதனால் அவங்களுடைய சிரமத்தை நினச்சி ப்ரொடியூசருடைய கஷ்டங்கள் சிரமங்கள் தீர்க்கப்பட வேண்டும், நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு நடிகர்களும் டெக்னீஷியன்ஸும் இயக்குனர்களும் பேருதவி புரிய வேண்டும். நாம் யாருக்கும் சம்பளம் பாக்கி வைக்காமல் அவங்கவுங்க பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டால் எல்லாமே இணைஞ்சி ஒன்றா இருக்கும், சினிமா நல்லா இருக்கும். ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் நடிகர்கள், இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள், ஏன் ஒட்டுமொத்த சினிமாவே நல்லா இருக்கும். திரையரங்க உரிமையாளர்களும் அவங்களும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. புது படத்தை வந்த உடனே ஒரு வாரத்தில் போடுறதால ஓடிடி கொண்டு போய் ஓடிடி மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓடிடியில் ஒரு வாரத்தில் வருதுப்பா அப்படின்னு தியேட்டருக்கு போகிறத விட்டுறாங்க. அதனால் கலெக்ஷன் தியேட்டருக்காருக்கு மட்டும் இல்லை, விநியோகஸ்தர் ப்ரொடியூசர் அடிபடுது. அதனால் அந்த 8 வாரன்றது ஒரு 6 வாரம் தள்ளி கூட அந்த படங்களை போட்டுக்கலாம். அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும்ன்றதை அதையே ஆதரிக்கிறேன். ஆனால் அந்த ஸ்ட்ரைக் விஷயத்தை மறுபரிசீலனை பண்ணணும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் உட்காந்து பேச்சுவார்த்தை பேசணும். இது சொல்யூஷன். ஏன்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் யாரும் தப்பானவங்க இல்லை. கார்த்திக்லேருந்து பூச்சி முருகன்லேருந்து கருணாசு, நாசர், அதை போக இப்போ விஷால் மேலே ஒரு ஒத்துழையாமை கொண்டாந்துருக்கான். அவர் படங்களை நடிக்கக்கூடாது. தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தபோது ஒரு 12 கோடி ஃபண்டு, ஒரு 8 கோடி, அது வந்து பைலாப்படி செலவு பண்ணக்கூடாது, ட்ரஸ்ட்டு பணத்தை எடுக்கக்கூடாது. அவர் எடுத்து இந்த முதியோருக்கு கொடுத்துட்டார், ப்ரொடியூசர் தான். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, வேறு வழியில் கொடுத்துருக்கலாம், இந்த ஃபண்டை எடுத்துருக்கூடாது. அதனால் அதை கட்டுன்றாங்க. அது அவர் என்ன சொல்கிறாரு, என் மேலே 2 தானே, நான் படம் எடுக்கிறேன், அவர் சேலஞ்ச் பண்ணுறார். இப்போ எல்லாத்தையும் பிரச்சனையில் ஒன்றா குவிச்சிக்கூடாது, ஒவ்வொன்றா தீர்க்கணும். அதுதான் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வேண்டுகோளாக வைப்பது. எல்லாரும் ஒத்து வருவாங்க. பேச்சு மூலமாக தான், பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் பேசி பிடிக்க வேண்டும். ஸ்ட்ரைக் என்பது கடைசி கட்டமாக வச்சுக்கணும் என்கிற என் வேண்டுகோளை வைத்து, சினிமா உலகம் நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும். ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை கூட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும்.